என்னைக்காவது முதல்வர் விஜய் புன்சிரிப்போடு காணப்பட்டிருக்கிறாரா? இந்த கேள்வி பதில் சொல்லுங்கப்பா. பாவம் அந்த மனுஷனை எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருக்கார். அரசியல் எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க. ஆயுசு முழுக்க இந்த வன்னியரசு விஜய கிளின்னு கிழிச்சு காரி துப்பியிருக்காரு. அவர் இங்கே வந்து முதல்வரே அப்படின்னு அமைச்சர் ஆகிட்டார். அப்போது நீங்கள் சாதி கட்சியான விடுதலை சிறுத்தையும் சேர்த்துக்கிட்டீங்க, மத கட்சியான முஸ்லீம் லீக்கையும் சேர்த்துக்கிட்டீங்க. எந்த அடிப்படையில் சாதி மத சார்பில்லாத கூட்டணின்னு விஜய் சொல்கிறாரு? இதுக்கு பதில் சொல்லுங்கள். திமுக தோழர்களுக்கு தெரியும், கலைஞரே சொன்னார். ஆர்எஸ்எஸ் மதவாதம் எவன்டா சொன்னான்? தேசியவாத இயக்கம்டா சொன்ன ஒரு கலைஞர் ஆதாரம் என்கிட்ட இருக்கு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் பிஜே ஸ்ருதி. இன்னைக்கு என் கூட மூத்த பத்திரிகையாளர் திரு பயில்வான் ரங்கநாதன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்களை அவர்கிட்ட பேசலாம். ஹாய் சார், வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சார், இப்போ அரசியல் களத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ டிவிக்கிலேருந்து அதிமுக 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமாக்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை பற்றி என்னென்ன விவரம் இருக்கு? விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்டாண்ட், உறுதியான நிலைப்பாடு எடுக்க முடியலையோ, குழப்பத்தில் இருக்கிறாரோ என்ற எண்ணம் தான் தோன்றுகிறது. அதாவது கட்சியில் ஒருத்தர் சேர்ந்தாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே ஸ்டாண்டர்டு, உங்களுக்கு நாம்ஸ் வச்சுருக்கணும். காங்கிரஸ்காரங்க திமுக கூட்டணியில் ஜெயிச்சு இவங்க கூட்டணிக்கு வந்து மந்திரியாக வாங்கலாம். விடுதலை சிறுத்தை ஆயுசு முழுக்க இந்த வன்னியரசு அமைச்சராக இருக்கார். அவர் 2 வருஷமாக விஜய கிளின்னு கிழிச்சு காரி துப்பியிருக்காரு. அவர் இங்கே வந்து முதல்வரே அப்படின்னு அமைச்சர் ஆகிட்டார். அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு காலம் முழுக்க திமுகவுடைய கூட்டணி தான். அவங்க இப்போ மாறி வந்து விஜய்கிட்ட சேர்ந்துடுறாங்க. இவங்களெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு மறுபடி தேர்தலை சந்தித்து ஏன் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லலை விஜய். ஆனால் அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை மட்டும் நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த விதத்தில் நியாயம்? காங்கிரஸுக்கு ஒரு நீதி, விடுதலை சிறுத்தைக்கு ஒரு நீதி, முஸ்லீம்களுக்கு ஒரு நீதி, அதிமுக இன்னொரு நீதியா? என்னது புரியவே இல்லையே. இது விஜயுடைய சமநிலைப்பாடா? இதுதான் சமூக நீதியா? இன்னும் கேட்க தோணுதா இல்லையா? பத்திரிகாரம் கேட்போம் ஐயா, கேட்போம், நியாயத்தை கேட்போம். ஆனால் தேவைக்காரங்க கேட்க மாட்டாங்க. நாங்கள் கேட்போம் இல்லையா, எங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஏன்னா விஜய் மேலும் உயர வேண்டும் என்ற எண்ணத்தில் சொல்லப்படுகிற கேட்கப்படுகிற கேள்விகள் இவை. அண்ட் இப்போ இத்தனை பேர் இங்கேருந்து வந்ததுக்கு அப்புறமும் இப்போ டிவிக்கேல வந்துட்டு இப்போ என்ன சொல்றாங்கன்னா, கேஷ் ஷீல்டு அப்படிங்கிறது ஒன்று சாதிக்கும் மதத்துக்கும் இடம் இல்லாமல் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்குதா? அது பொய் பொய் பொய். எதை வச்சு சொல்றீங்க? முஸ்லீம்களுக்கு என்ன கட்சிமா? என்ன கட்சி? முஸ்லீம் ஜாதி கட்சியா இல்லையா? மத கட்சியா இல்லையா? மதம் கட்சி, மத சார்புள்ள கட்சி தானே. முஸ்லீம் மதத்தில் லீக்கில் கிறிஸ்தவரோ இந்துவோ உறுப்பினர் இருப்பாங்களா? முஸ்லீம் தான் உறுப்பினருங்க. இப்போ முஸ்லீம் லீக்கை நீங்கள் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டதுனால, மந்திரி சபையில் இணைச்சதுனால நீங்கள் மதவாதி ஆயிட்டீங்களா இல்லையா? மத சார்பற்ற கூட்டணின்னு எப்படி தேவைக்கே சொல்ல முடியும்? இல்லை. அதே மாதிரி விசிகேவை சேர்த்துறீங்க. விசிகே என்ன கட்சி? ஜாதி கட்சியா இல்லையா? விசிகேவில் அந்த ஜாதியை தவிர மற்றவங்க மெம்பராக இருப்பாங்களா? இல்லை. அந்த இனத்துக்காக குரல் கொடுப்பவர் திருமாவளவன். அப்போது நீங்கள் சாதி கட்சியான விடுதலை சிறுத்தையும் சேர்த்துக்கிட்டீங்க, மத கட்சியான முஸ்லீம் லீக்கையும் சேர்த்துக்கிட்டீங்க. எந்த அடிப்படையில் சாதி மத சார்பில்லாத கூட்டணின்னு விஜய் சொல்கிறாரு? இதுக்கு பதில் சொல்லுங்கள் மக்களே. நான் கேட்குற நியாயமாக இல்லையா? கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். இப்போ என்னன்னா, இப்போ தாவேக்கால வந்துட்டு பாஜக கூட்டணியோட இருக்கிறவங்களோட நம்ம கூட்டணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சரி நம்ம தனிப்பட்டு இருக்கிற கட்சியோட சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுனால லெஃப்ட் விங்ல சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுனால இவ்வளோடையும் கூட்டணி. பாஜக சேர்த்துக்க மாட்டோம், பாஜக எங்க எதிரின்னு சொல்றது வேற. மத சார்பற்ற சாதி மத சார்பற்ற கூட்டணி எப்படி சொல்லலாம்? அப்போ இந்துக்கள் ஆதரிக்கிற, இந்துக்கள் பெரும்பான்மையாக கொண்ட பாஜக உங்களுக்கு விரோதி, அவங்கள சேர்த்துக்க மாட்டீங்க. ஏன்? ஏற்கனவே வாஜ்பாய் காலத்தில் திமுகவை சேர்ந்த 7 அமைச்சர்கள் இருந்தாங்களா இல்லையா? திமுக தோழர்களுக்கு தெரியும், கலைஞரே சொன்னார். ஆர்எஸ்எஸ் மதவாதம் எவன்டா சொன்னான்? தேசியவாத இயக்கம்டா
சொன்ன ஒரு கலைஞர் ஆதாரம் என்கிட்ட இருக்குது. எந்த திமுக தொண்டனாவது மறுத்து பேசுவானா? ஏன் ராசா மறுத்து பேச சொல்லுங்க பாப்போம். இது உண்மை. ஏன்னா பாஜகவோட அப்போ கூட்டணி அமைச்சரவையில் இருந்தாங்க திமுக. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. சொன்னவர் யார்? டாக்டர் முத்துவேல் கருணாநிதி. ஆமாவா இல்லையா? அப்புறம் சரி, அதாவது உண்மையை சொன்னால் என் மேலே தப்பு சொல்லுங்க அப்படின்னா சொல்லிட்டு போங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். ஓகே சார், இப்போ தாவேகா வந்துட்டு நாங்க எந்த ஒரு மதவாதம் இல்ல, நாங்க எதுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு இப்படி உங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க. பட் திமுகவும் அதே தானே சொன்னாங்க. அவங்களும் வந்துட்டு நாங்க எந்த மதத்துக்கு ஏங்க இப்போ திமுக பாணியில தான் போயிட்டு இருக்காரு விஜய். திமுக சென்ற வழியில கொஞ்சம் ரோட லேச செப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு விஜய். அதுல என்ன தப்பு? இன்னும் அவரே சொல்றாரு, நான் சொல்லலை. இப்போ ஸ்டாலின் என்ன சொல்றாரு? யோ எல்லாம் நான் போட்ட திட்டம்யா, நம்ம போட்ட திட்டத்தை அவங்களும் படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆகவே கொஞ்ச நாள் பொறுங்கன்னு தான் சொல்கிறாரு முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின். இப்போ 2 வாரம் கிட்ட ஆயிடுச்சு பொறுப்பெடுத்து. எப்படி இப்போ செயல்பட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ டாஸ்மாக் கடையெல்லாம் 10 மணிக்கு கரெக்டாக மூடிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸ்ட்ரிக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் லஞ்சம் வாங்குறதுக்கு தனித்தனியாக அதிகாரம் வச்சு பார்க்குறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறது? கனிம வளத்துறை அமைச்சர் போன ஆட்சியில் மணல் கொள்ளையில் ஈடுபட்ட ஒரு நிறுவன அதிபரை சந்தித்து பேசியிருக்காரு. இது தப்பா ரைட்டா? கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவர் மணல் கொள்ளை திருட்டு சம்மந்தப்பட்டவர் இல்லை, அவர் டிவி அதிபர் மாங்க. முகத்தை மாற்றிக்கொண்டார்கள், அவ்வளோதான். இதில் என்ன புதுசு இருக்குது? இப்போது போலீஸ் அதிகாரிகள், மாற்றப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் சீருடை ஆணையத்தில் தலைவராக போட்டார், போலீஸ் பயிற்சி கல்லூரியில் போட்டாங்க, தீயணைப்பு துறையில் அனுப்ப. இப்போ அப்படி இல்லை. திமுக ஆட்சியில் பவர்ஃபுல் போலீஸ் அதிகாரிகள் எல்லோருமே இப்போதும் பவர்ஃபுல் போலீஸ் அதிகாரிகள் தான் இருக்காங்க. எப்படி விஜய் சொன்னதை முழுமையாக கேட்பாங்கன்னு ஒரு நம்பலாம். அப்படி ஈடுபட்டால் இந்த 10 நாளில் எவ்வளவு சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கிட்டு இருக்கு, அது காரணம் இந்த போலீஸ் அதிகாரிகள் தானே. அப்போ விஜய் சொன்னதை நிறைவேற்றலன்னு அர்த்தம். இதை ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறார் விஜய் என்பது தான் நம்முடைய கேள்வி. இதை ஒரு பத்திரிகையாரனா கேள்வி வைக்கணுமா இல்லையா? ஏங்க போலீஸ் என்றால் மக்களுக்கு பயம் வரணும், வரலையே. அது டிஎம்கே காலத்தில் வரல, இப்போவும் வரல. அந்த டெரரை ஜெயலலிதா காலத்தில் மாதிரி விஜய் பண்ணணும். போலீஸ்னு சொன்னால் ஒரு பயம் இருக்கணும். அது ஜெயலலிதா காலத்தில் இருந்துச்சு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் காலத்தில் இல்லை. மீண்டும் அதை புதுப்பிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு பிரச்சாரத்துல நாங்க ஊழலை ஃபுல்லா எதிர்ப்போம் அப்படின்னு சொன்னாரு. இப்போ இந்த 2 வாரத்துல ஊழல் எந்த லெவலுக்கு இருக்கு, போயிட்டு தான் இருக்கா, இல்லை ஏதாவது கம்மியாயிருக்கா? கம்மியானதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கம்மியானதுன்னு சொல்ல முடியாது. மக்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மக்கள் ஒரு டைம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. 2வது, எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் சின்ன வயசுலேருந்து நான் விஜயை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் சிரித்து பலமுறை நான் பார்த்துருக்கேன் பத்திரிகையாளர் சந்திப்பில். இது வரைக்கும் தேவக்க தொண்டர்களே, மக்களே, நேயர்களே, என்னைக்காவது முதல்வர் விஜய் புன்சிரிப்போடு காணப்பட்டிருக்கிறாரா? இந்த கேள்வி பதில் சொல்லுங்கப்பா. பாவம் அந்த மனுஷனை எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருக்கார். ஏன் முழுப்பு படுக்கையில் படுத்திருக்காருன்னு நாம் ஏற்கனவே சொன்னோம். சாதாரண படுக்கையில் முதல்வர் பதவி. இப்போ முதல்வர் பதவிக்கும் சினிமா நடிகருக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? சினிமா நடிகையும் கோவணத்தோடு வரலாம். பேண்ட்டு சட்டை வேட்டி சட்டை எல்லாம் அவன் செலவு, சாப்பாடு அவன் செலவு, நோட்டீஸ் அடிக்கிறது அவன் செலவு, ப்ரமோஷன் கொடுக்குறது அவங்க செலவு. தயாரிப்பாளர் செலவிலே மஞ்சள் குளித்து முன்னுக்கு வந்தவர்கள் நடிகர்கள். இப்போ அப்படியா? ஒவ்வொரு காசு செலவுக்கும் நீங்கள் கணக்கு கொடுத்தாகணும். முதலீடு செலவு என்னென்னு சொல்லிடுவான், உண்டா இல்லையா? அப்பா அவர் முகத்தில் புன்னகை இல்லை. இன்னமும் அவர் தான் நினைத்ததை சாதிக்க முடியவில்லைங்கிறது அவருடைய முகத்திலே தெரியுது. எதனால சாதிக்க முடியல? எங்க என்ன நடக்குது? எதனால அவருக்கு இவ்வளோ? ஏங்க 5 வருஷமாக ஸ்டாலின் கையிலே இருந்து சம்பாதிச்சு ருசி கண்டவர்கள் இந்த போலீஸ்காரர்கள், அதிகாரிகள். இவங்களை உடனே நினச்ச உடனே மாற்றிட முடியுமா? அது கொஞ்சம் காலம் எடுக்கும். அது முதல்வர் விஜய் அவர்கள் எங்கள் வீட்டு பிள்ளைகளை புரட்சியாளர் எம்ஜிஆர் ஷார்ட்டே சொட்டின மாதிரி ஷார்ட்டே சொல்லட்டி எம்எல்ஏக்களையும் ஐபிஎஸ் அதிகாரிகளையும் ஐஏஎஸ் அதிகாரிகளையும் வாங்குறதுலாம் இருக்குது. அது கருணாநிதியால் முடிஞ்சது, ஜெயலலிதாவால் முடிஞ்சது, எம்ஜிஆரால் முடிஞ்சது, பெருந்தலைவர் காமராஜர் முடிஞ்சது. சொன்னதை செய்ய காமராஜர் சொன்னார், அந்த மாதிரி சொன்னதை செய்.
இப்போ ஒரு இடத்துல டாஸ்மாக் கடை திறந்திருக்கா, அது வேலை செய்கிறவங்க டிஸ்மிஸ் பண்ணு, அந்த சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணு, பயம் வந்துடும். ஆஹா, நீங்கள் 1000 சொல்லுங்கள், மிஸ்ஸா நேரத்தை நிறைய பேர் விமர்சிப்பாங்க. ஆனால் மிஸ்ஸா நேரத்தில் அரசு எந்திரம் ஒழுங்காக செயல்பட்டுது. ஆமாவா இல்லையா? மீண்டும் ஒரு மிஸ்ஸாவை கொண்டு வந்தால் கூட தப்பு இல்லை. அப்படின்னா இப்போ இருக்காங்க அரசு அதிகாரிகள் எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க. எதுக்காவது கமிஷன் வாங்காமல் வேலை செய்கிறாங்களா? அந்த கமிஷன் என்பதை நிறுத்த வேண்டும். இப்போ முதல் முறையாக வந்தவுடனே குறுகிய காலத்தில் டெண்டர்லாம் ஒழிச்சார்ல, அந்த மாதிரி எல்லா டெண்டரையும் கண்கொத்தி பாம்பாக பார்க்க வேண்டும். இப்போ அரசு மருத்துவமனைகளில் எல்லா மருந்தும் இருக்கா, ஒழுங்காக வாங்குறாங்களா, எவ்வளோ கமிஷன் வாங்கிறாங்க? குளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தோற்றதுக்கு என்ன காரணம்? ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த கொள்கை திட்டம் இவ்வளோ செலவானது அப்படின்னு போர்டு வைக்கணும்னு போட்டாங்க. அதில் குளத்தூரில் என்னென்ன வேலைகள் நடந்ததுங்கிறத எல்லாம் பொதுமக்கள் பார்த்தாங்க. அவ்வளவு கொள்ளை. சமீபத்தில் கூட முதல்வர் எப்படி கண்டுபிடிச்சார்? 40 கார் வாங்கினதுக்கு இவ்வளவு, 150 கார் வாங்கினதுக்கு இவ்வளவு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்காங்க. இது அரசு இயந்திரமே வெளியிட்டுருக்கு. அப்போ ஒவ்வொரு துறையிலையும் அந்த ஊழலை களையிறதுக்கு தீவிரமாக ஒர்க் பண்ணணும். அதுக்கு நேர்மையான அதிகாரிகள் தேவை. அப்படியே ஊழல் செய்கிறவனாக இருந்தால் அவனை தூக்கி போட்டு மிதித்து சரிவையாக கொண்டுறணும், இல்லைன்னா துரத்தி விடணும். இவ்வளோ வேலைகள் இருக்குது. நிச்சயமா. இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு பத்திரிகையாளர்களை யாரும் சந்திக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. ஸோ ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஏங்க, ஒரு பத்திரிகையாளரை சந்திப்பது என்பது தனிப்பட்ட உரிமை. அவரை நீ எங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கட்டாயப்படுத்த முடியாது. பிரதமர் மோடி எங்கேயாவது ப்ரெஸ் மீட் பண்ணுறாரா? முதல்வர் ஜெயலலிதா ப்ரெஸ் மீட் பண்ணாங்களா? இல்லை முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தான் பத்திரிகையாளர் எத்தனை சந்திச்சார் அவருடைய 5 வருஷம் ஆட்சி? ஏர்போர்ட்டில் போகும்போது சந்திப்பார். அப்பப்போ அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அதனால் என்ன காரணம்னா, இப்போ ஜெயலலிதா சட்டமன்றத்தில் எல்லா தகவல்களையும் பின் பாயிண்டில் வச்சுருக்கும், டான்னு அடிக்கும். அந்த மாதிரியான திறமையை விஜய் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, இப்போ இருக்க பத்திரிகையாளர்கள்லாம் என்னஞ்சாத்து தான் குண்டக்கமட்டை தான் கேள்வி கேட்கும். ஏன்னா கான்ட்ரவர்சி கேள்வி கேட்டால் தான் ரசிகர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால் ஒரு காயப்படுத்துகிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அதை தவிர்ப்பதற்காக கூட விஜய் பத்திரிகையாளரை சந்திக்காமல் இருக்கலாம். என்ன கேட்டால் 5 வருஷமும் அவர் பத்திரிகையாளராக சந்திக்க மாட்டார். 5 வருஷம் அவர் முதல்வர் பதவியில் இருந்தாலும் அவர் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டார். ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடியே சினிமாக்காரனாக இருக்கும்போதே அவர் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டார். அப்புறம் எப்படி முதலமைச்சர் சந்திப்பார்? அது அவருடைய உரிமை. நான் பத்திரிகையாளரை கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். சரி, இப்போ சட்டசபையில் வந்துட்டு இப்போ எதிர்க்கட்சி தலைவர் வெர்சஸ் முதல்வர் அப்படிங்கிற ஒரு சட்டசபையில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் அதை பார்த்தீங்களா? உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அதை பார்த்து? அதாவது முதல்வர் பதில் உரை, அதாவது சட்டசபை உறுப்பினர்கள் பதவியேற்றார்கள், ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சார், அப்புறம் எல்லா எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் பேசினாங்க. அதுக்கு பதில் சொன்னார். பதில் சொல்லும்போது சில முக்கியமான விஷயங்களை அவர் நோட் பண்ணிக்கிட்டு அது பதில் சொன்னார். அது அவர் தேர்ச்சி பெற்று விட்டார் என்பதை காட்டுகிறது. யாரையும் கடின வார்த்தைகளால் பேசலை, உரத்த குரலில் பேசலை. அவர் பிரச்சாரத்தில் என்ன சொன்னாரோ அதே மாதிரி அவருடைய இயல்பாக அவருடைய பதிலுரை அமைந்தது. அதில் எந்த குறையும் காண முடியாது. எதிர்க்கட்சியோட தலைவர் அவருடைய பேச்சு எப்படி இருந்தது? அவர் கொஞ்சம் வைத்திருச்சல் பேசுகிற மாதிரி தான் பேசினார். ஸோ கொஞ்சம் குத்தல் விட்டு. ஆமாம், அதாவது தான் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்காருங்கிற கோபத்தில் உதயநிதி ஸ்டாலின், நாம் எதிர்க்கட்சியில் இருக்க வேண்டிய 3ஆம் கட்சி இடத்துக்கு தள்ளிட்டாருங்கிற கோபத்தில் எடப்பாடி பழனிசாமி, அதே சமயத்தில் ரொம்ப நீட்டாக பேசுனாங்க சௌமியா அன்புமணி. தெளிவான பேச்சு. முதலமைச்சர் அதாவது அவங்க யார், நான் என்ன பாரம்பரியத்துலேருந்து வந்தேன், காங்கிரஸ் பாரம்பரியத்துலேருந்து வந்தேன், அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்தேன், பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து இப்போ நான் அவங்க முன்னால் பேசினேன், இன்னும் மிகச்சிறப்பாக பேசினாங்க. அதாவது சௌமியா அன்புமணி மிகச்சிறந்த அரசியல்வாதி என்பதை நான் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு நன்றி. நிச்சயமா. நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.